ஊர்ல இருந்து என் டாடி துபாய்க்கு வந்திருக்காங்க. என் அம்மா பண்ற சமையல்லையே எனக்கு ரொம்ப ஃபேவரட் எறா தொக்கு. அம்மாவே அவங்க கையால பண்ணி கொடுத்து விட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த எறா தொக்கு சூடு பண்ணிட்டு ரைஸ் அண்ட் ரசம் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். டாடி இன்னைக்கு தான் வந்திருக்காங்கிறதால இந்த மாதிரி ஏதாவது லைட் ஃபுட் தான் கேட்டாங்க. கூடவே கொஞ்சம் சாலட்ஸும் வச்சிருந்தேன். எல்லாருக்குமே அவங்க அம்மா பண்ற சமையல் தான் பெஸ்ட் இல்லையா? சோ என்னோட அம்மா பண்ணிருந்த இந்த எறா தொக்கு சாப்பிடும்போது எனக்கு அவங்க கையால சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. அப்புறம் பாக்குறதுக்கு இவ்வளவு குட்டியா கியூட்டா இருக்கிற இந்த பேபி வாட்டர் மெலான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதையும் கட் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் என்னலான்னு பாத்தீங்கன்னா ரைஸ், சாலட்ஸ், எறா தொக்கு, ரசம் அண்ட் வாட்டர் மெலான். இங்க இருந்தாலும் அம்மா கைப்பக்குவத்துல சூப்பரா சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணவும் செஞ்சேன். ஊர்ல இருந்து எனக்கு நிறையவே ஸ்வீட்ஸ் வந்திருந்தது. இதை கொடுக்கறதுக்காக என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த கிச்சன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, சஃபீனா vlogs சஃபீனா சிஸ் தான். அவங்களும் எங்களுக்காக டீ, ஸ்நாக்ஸ், கேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க சமையல் பத்தி நான் சொல்லவா வேணும், ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க கூட பேசினாலே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அன்னைக்கும் அப்படிதான், ரொம்பவே நல்லா இருந்தது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நாங்க மம்சார் பீச் சைட்க்கு வந்துட்டோம். இங்க ரப்பாஷ்ல இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சிக்கன் ரோல், பிங்க் சாய், அப்புறம் பேஷன் ஃப்ரூட் மொய்த்தோ இதெல்லாமே வாங்கி டின்னர் இங்கேயே முடிச்சாச்சு. அப்படியே ஆப்போசிட்ல மம்சார் பீச் உள்ள போயிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.